அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற ஒரு செம்ம சூப்பரான பிரியாணி செய்ய போகிறோங்க. இது வந்து வேறு லெவலில் இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து இதில் நீங்கள் மட்டன் சிக்கன் இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கவே மாட்டீங்க, அந்த லெவலில் இருக்கும். இந்த பிரியாணி வந்து இப்போ உடனே ரொம்ப பசியோடு இருக்கோன்னா, டக்குன்னு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு இதை பண்ணி சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு ஒரு குயிக் ரெசிபி, ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து ஷாஹி ஜீரா, பிரியாணிக்கு போடுற சீரகம். இது கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு என்றைக்குமே இந்த சீரகம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு ஸ்டார் பட்டை, 1 இன்ச் அளவு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், 2 சின்ன ஏலக்காய், கொஞ்சம் பெரிய சைஸ் அளவு கல்பாசி ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை. இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் ரியலி இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த ரெசிபி பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். 3 பச்சை மிளகாவை நான் கீரி போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி 4 பெரிய வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி சைடில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணியில் இந்த மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி பழம் வந்து நான் 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டு, நான் வந்து ரைஸில் வந்து உப்பு போட்டு பொங்கியிருக்கேன். அதனால இப்போ இந்த தக்காளி பழம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பிரியாணி பொடி, அதாவது பிரியாணி மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா குக்காகி நல்ல மணமாக ரெடியாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரியலி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு நான் புதினா தனியாவும் சேர்த்துருக்கேன். இது வந்து ரைஸ் வந்து நான் குக் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உடனே கூட குக் பண்ணிவிட்டு ஒரு 80% குக் பண்ணிவிட்டு கூட மேலே நீங்கள் தம் போடலாம். இப்போ நான் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதில் வெங்காயத்துக்கு பதிலாக சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ் எதுனாலுமே நீங்கள் ஆல்ரெடி குக் பண்ணதை சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இப்படியே நீங்கள் இதே மாதிரியே பண்ணுங்கள், எதுவுமே ஆட் பண்ணாமல். ரியலி மட்டன் சிக்கன் பிரியாணியை விடையும் ரொம்ப யம்மியாக இருக்கும்.
இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பிரியாணி வந்து இப்போ உடனே ரொம்ப பசியோடு இருக்கோன்னா, டக்குன்னு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு இதை பண்ணி சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு ஒரு குயிக் ரெசிபி, ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ண வெங்காயத்தை மேலே தூவி இருக்கிறேன். அப்புறம் வந்து புதினா தனியாவை லைட்டாக மேலே தூவிக்கோங்க. அப்புறம் வந்து மேலே ஒரு 2 டீஸ்பூன் கீ மேலே தூவிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து நான் இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்பொழுது சுவையான பிரியாணி ரெடி ஆகிட்டு. இதில் வந்து உங்களுக்கு சிக்கன் மட்டன் எதுவும் போடணுன்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் நீங்கள் வந்து செப்ரேட்டாக குக் பண்ணிவிட்டு போட்டுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் மட்டன் சிக்கன் இல்லையே அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் முன்னனுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.